வணக்கம் பபுட் வியூவர்ஸ், நீங்க பாருங்க பபுட் சேனல். நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம மொமோஷ்கி வில் பிகம் குராமா அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ மொமோஷ்கி வந்துட்டேன் குராமா வந்துட்டேன் டிரான்ஸ்ஃபார்ம்லாம் ஆக மாட்டார். மொமோஷ்கியால் நம்ம குராமா மாதிரி எப்படி நம்ம குராமா வந்துட்டேன் நம்ம நருட்டோக்கு வந்துட்டேன் அந்த ஃப்ரெண்டாக இருந்தாரோ அதே மாதிரி வந்துட்டேன் நம்ம மொமோஷ்கி வந்துட்டேன் நம்ம பொருட்டோக்கு வந்துட்டேன் அந்த ஃப்ரெண்டாக மாற முடியுமா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்துட்டேன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குராமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஹேட்ரட் ஆஃப் ஹியூமன் பீங்காக இருந்துச்சு. பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு மாற்றிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மொமோஷ்கி வந்து சாரி நம்ம குராமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ போக போக புரிஞ்சுக்கிட்டாங்க. பட் இந்த ஒரு வேற இடத்துல நீங்கள் பார்க்கும்போது நம்ம டோட்டலாக இந்த குராமா அண்ட் இந்த குராமே வந்து நம்ம நருட்டோவை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம குராமா நம்ம 50% நம்ம நருட்டோ இருந்துச்சு. அதுவும் நல்ல குராமா, ஐ மீன் நம்ம ஹியூமன்ஸ் மேலே இன்னும் நம்பிக்கை வச்சிருந்த குராமா தான். ஸோ அப்படி இருக்கும்போது இஃப் இட்ஸ் பாசிபிள் லைக் நம்ம நருட்டோ வந்து திருப்பி வந்து நம்ம பிரசன்ட்லேருந்து இப்போதைக்கு இருக்காரு. அண்ட் அப்படி இருக்கும்போது நம்ம மோஸ்ட்லி நம்ம நருட்டோ அண்ட் ஆல்சோ நம்ம பொருட்டோ குராமா இந்த 4 பேருமே வந்து ஃபுல்லாக டைட் அப் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜிஞ்சுரிக்கு ஹோஸ்ட் மாதிரி தான் நம்ம பொருட்டோ நருட்டோ இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களால அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்லாக பண்ண முடியுமா? எப்படி நம்ம நருட்டோவும் நம்ம குராமா இருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம போர்ட்டோவில் நம்ம மொமோஷ்கி கூட ஃப்ரெண்ட் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நான் சொல்கிறேன், ஸோ நம்ம குராமா அந்த பையன் என்னதான் ஒரு ப்ரைட்ஃபுல் பீயிங்காக இருந்தாலுமே நம்ம நருட்டோவை அக்னாலேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம குராமா. பட் நம்ம மொமோஷ்கி பண்ணுவாரா? தலைவன் பண்ணவே மாட்டான். நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா மொமோஷ்கி இட்ஸ் லைக் ஒரு ஓட்சுட்ஸ்கி. ஸோ ஒரு ஓட்சுட்ஸ்கி நீங்கள் ஒரு டெய்லி பீஸ்ட் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. பிகாஸ் டெய்லி பீஸ்ட் அந்த ஓட்சுட்ஸ்கிஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவல். அண்ட் நம்ம டெய்லி பீஸ்ட் வந்து என்னதான் ஒரு பீஸ்ட்டாக இருந்தாலுமே அதை வந்து டேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு ஓட்சுட்ஸ்கி வந்து ஒரு ப்ரைட்ஃபுல் ஸ்பீசிஸ். பிகாஸ் அவங்க தான் இந்த கேலக்சிலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேலக்சிலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்கள வந்து நம்ம ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணுறதோ இல்லை ஈஸியாக அந்த ஒரு ஓட் சிஸ்கி அந்த மாற்றுறதோ அது பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஓட் சிஸ்கி இந்த மாதிரி பண்ண முடியாதனால மேபி நம்ம இந்த ஒரு ஹோல் ப்ராசஸில் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி தான். அண்ட் அப்படி பண்ணாலுமே இந்த ஒரு ஹோல் ப்ராசஸ்லுமே நம்ம குராமா அளவுக்கு நம்ம பொருட்டோ நம்ம மொமோஷ்கி கூட ஃப்ரெண்ட் ஆக முடியாது. அண்ட் நம்ம மொமோஷ்கி இப்போதைக்கு நம்ம பொருட்டோட்ட அந்த ஏன் நல்லதாக நடந்துக்கிறாரு இல்லை நல்ல விதமாக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா பொருட்டோ இறந்துட்டாரு இல்லை பொருட்டோ யாராவது வந்து சாகடிச்சிட்டாங்களா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கர்மா போயிடும். அண்ட் கர்மா போயிட்டுனா என்ன ஆகும், நம்ம மொமோஷ்கி டாட்டா பாய் தான். ஸோ நம்ம மோஸ்ட்லி அதனால தான் நம்ம பொருட்டோக்கு இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இவ்வளோ சப்போர்ட்ஃபுல்லாக இருக்காரு. ஸோ மற்ற தவிர பொருட்டோ மேலே இன்னும் ஒரு கோவம் இருக்குது. பிகாஸ் பொருட்டோ கில்ட் ஓட்சுட்ஸ்கி, கில்ட் காட் மொமோஷ்கி எஸ்பெஷலி, ஓகேவா? அண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கதையே. ஸோ அப்படி இருக்கும்போது நானாக இருந்தாலுமே கோவமாக தான் இருப்பேன். அண்ட் நானாக இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம பொருட்டோ ஒரு பிராட்டை இந்த ஒரு இதில் விட மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பொருட்டோவால் இந்த ஹோல் ப்ராசஸ்மே எப்படி பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பொருட்டோ என்னதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே நம்ம மொமோஷ்கியோட ஹெல்ப் கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன்னு சொல்கிறேன், மொமோஷ்கி ஒரு மெயின் பேண்ட் ஃபேமிலியில் தான் வராதிங்க. அந்த ஷீபாய் ஓட்சுட்ஸ்கி லெவல் கிட்டன்னு சொல்லிக்கின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்தளவுக்கு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் போது மொமோஷ்கியால் நம்ம ஓட்சுட்ஸ்கி கடவுளுக்கு நம்ம ஜோகன் பற்றி இந்த பவர்ஸ் அட்லீஸ்ட் 2-3 பவர்ஸ் தான் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அட்லீஸ்ட் நம்ம ஜோகன்னா என்னன்னாலும் நம்ம மொமோஷ்கிக்கு தெரிஞ்சுக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தெரியும் போது நம்ம மொமோஷ்கியால் கண்டிப்பாக நம்ம பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பொருட்டோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்காக இருப்பார். ஸோ இந்த மாதிரி மொமோஷ்கியால் நம்ம பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சப்ப கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சுருப்பேன் இந்த பொருட்டோ செம்ம ஒரு பவர் லெவலில் போவார். இப்போ நம்ம பொருட்டோ ஃபுல்லாக நம்ம ஜோகன் கற்றுக்கிட்டான்னா. பட் நம்ம பொருட்டோ ஜோகன் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அண்ட் இட்ஸ் நியர்லி இப்போ எந்த ஒரு கைடன்ஸுமே இல்லாமல் இம்பாசிபிள் தான் சொல்லணும். பொருட்டோவில் நம்ம ஜோகன் ஃபுல்லாக அவராலேயே கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பொருட்டோவில் இதை முடியாதனால மேபி எனக்கு தெரிஞ்சு ஐ மீன் நான் பார்த்த வரைக்கும் நம்ம பொருட்டோ ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பார். அண்ட் இந்த பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அந்த காரணம் நம்ம மொமோஷ்கியோட பவராக இருக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இதை தனியாக விட்டுருங்க. ஸோ இதை தனியாக விட்டதுக்கப்புறம் நம்ம பொருட்டோ என்னதான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே வில் பொருட்டோ மொமோஷ்கியோட சேர்ந்து ஃபியூச்சரில் ஒர்க் பண்ண முடியுமா? பிகாஸ் எ பர்சன் ஹூ கில்ட் எ காட் வில் சஃபர் கான்சிக்வன்சஸ். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மொமோஷ்கி சொல்லியிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி தான் நம்ம பொருட்டோ இப்போதைக்கு
சஃபரிங் ரியலி வந்து பையன் நம்ம பொருட்டோ வந்து பையன் பாராட்டணும். தனி மனிதனாக இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பொருட்டோ நெக்ஸ்ட்டு வந்து பையன் மொமோஷ்கியை ஃப்ரெண்ட் ஆக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட் ஆக்குறதுங்கிறது பையன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்போதைக்கு இருக்காங்க. அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பையன் அந்த அப்படியே வந்து பையன் அந்த கேரி ஆன் பண்ணணும். ஓகே இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான ஒரு ரீசன். இது சிம்பிளாக வந்து எப்படி நடக்கும்னா மொமோஷ்கி இந்த பொருட்டோ வந்து மொமோஷ்கி சாகக்கூடாது. அண்ட் நம்ம பொருட்டோக்கு வந்து நம்ம ஜோகன் பற்றி சீக்கிரட்ஸ் தெரியணும். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். நான் வந்து என்னை சாகடிக்காமல் நான் பார்த்துக்கிறேன். நீ வந்து எனக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த பையன் நமக்கு வந்து சொல்ல போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுதான் அந்த பையன் வந்து நமக்கு முடியணும். ஓகேங்களா? ஸோ லிட்ரலி அந்த பையன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திங்காக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லிட்ரலி ஐ திங்க் இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் த திங். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம மொமோஷ்கி ஃப்ரெண்டானாலுமே எப்படி அவர் நம்ம பொருட்டோக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறான்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் கேட்கலாம் நிறைய பேர், ப்ரோ அவர் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தானே 2 பேரும் வந்து நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொமோஷ்கி வந்து நம்ம பொருட்டோ காப்பாற்றிருக்காரு. அண்ட் நம்ம மொமோஷ்கி வந்து நம்ம குராமை எப்படி சுவிட்ச் ஆன் மீ வித் மீ அப்படின்னு சொல்லி நம்ம நருட்டோட சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம இவருமே சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லலாம். எஸ் பண்ணியிருக்காங்க, 2 பேருமே அந்த பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் அந்த பையன் இருக்குது. பட் ஆன் த அதர் ஹேண்டில் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லெவலில் பவர் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடந்திருந்தாலுமே இது அந்த பையன் டிஃப்ரெண்ட்டான ஒரு மேனர். பிகாஸ் நம்ம குராமா அந்த பையன் நம்ம நருட்டோ வந்து பையன் அக்செப்ட் பண்ணிவிட்டு குராமா அந்த பையன் நம்ம நருட்டோ அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நம்ம குராமா அந்த பையன் வந்து லிட்ரலி நம்ம நருட்டோ பற்றி தெரியும். நம்ம நருட்டோ அந்த பையன் வந்து நம்ம ஹகுரோமோட ரீஎன்கார்னேஷன். நம்ம ஹகுரோமோட அந்த ஒரு பவர் லெவலில் இருக்காரு. நம்ம ஹகுரோமோ மாதிரியே அந்த பையன் நம்ம டெய்லி பீஸ்ட் அந்த பையன் வந்து பவர்னால ஜெயிக்கலை. நம்ம அஷிராமா மாதிரி நம்ம நருட்டோ அந்த பாசத்தினால அந்த டாக்னோ ஜுட்ஸ்னால ஜெயிச்சார். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா டெய்லி பீஸ்க்கும் தெரியும் நம்ம நருட்டோ நம்ம நம்பலான்ட்டு. பட் நம்ம மொமோஷ்கிட்ட வந்து நீங்கள் என்ன தான் மொமோஷ்கி எனக்கு பவர் கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டாலுமே கொடுக்க மாட்டான். ஏன்னா வந்து மொமோஷ்கி வந்து ஒரு ஓட் சுட்கி. ஸோ ஒரு ஓட் சுட்கி வந்து ஏன் இந்தளவுக்கு அந்த பவர் லெவல் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான மெயின் விஷயமே அந்த தே ஆர் ஸோ மச் அரகண்ட். ஐ மீன் அரகண்ட் மீன்ஸ் இந்த பிளானட்டில் இந்த யூனிவர்ஸ்லேயே அந்த எங்களை டிஃபீட் பண்ணி யாருமே கிடையாது. எஸ் உண்மை தான். ஆக்சுவலாக அந்த மொமோஷ்கி டிஃபீட் பண்ணதே இந்த நீங்கள் ப்ளாட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டுக்கு ஒரு ஃபேவராக இருக்கணுக்காக தான். மற்ற மாதிரினா நீங்கள் வந்து ஒரு ஓட்ஸ்கி டிஃபீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பிக்கெஸ்ட் திங் கைஸ். ரொம்ப ரொம்ப ஒரு பிக்கெஸ்ட் திங். ஏன்னா வந்து மோஸ்ட்லி அந்த ஓட்ஸ்கி டிஃபீட்டே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது மொமோஷ்கி டிஃபீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் நம்ம பொருட்டோ அதை பண்ணிட்டார். பட் நீங்கள் வேறு ஒரு விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான மேனரில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொமோஷ்கி நம்ம பொருட்டோக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது நியர்லி ஒரு 50% சான்ஸ் இருக்குது. பட் ஃப்ரெண்டாக இருக்கிறத விட ஒரு எனிமீஸாக இல்லாமல் இருப்பாங்க. ஸோ நாட் ஃப்ரெண்ட்ஸ் நாட் எனிமீஸ், பட் ஒரு மிடில் கிரவுண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு நம்ம இன்னொரு விஷயம் வந்து பார்ப்போம். ஓகே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ எந்த பவர் லெவலில் இருப்பாங்க? ஐ திங்க் பவர் லெவல்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பெஸ்ட் பவர் லெவலில் வந்து இருப்பாங்க. லிட்ரலி நம்ம மொமோஷ்கி மட்டும் நம்ம பொருட்டோக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டான்னா ஏற்கனவே பொருட்டோ ஒரு ஃபுல் ஓட்ஸ்கி தான். ஸோ இன்னுமே அந்த அவர் ஃபுல்லாக ஓட்ஸ்கியாக மாறிடுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பொருட்டோட பவர்ஸ் எல்லாமே அன்லாக் ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜோகன் பற்றி அவருக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரிய சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஜோகன் பற்றி அவருக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரிய ஏகப்பட்ட பவர் லெவல் அவருக்கு புதுசாக கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டராக நம்ம பொருட்டோ மாறுவார். ஸோ இதுதான் மெயினான ஒரு விஷயம். நம்ம பொருட்டோ அண்ட் ஆல்சோ இவங்க 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நம்ம மொமோஷ்கி உண்மையாகவே நம்ம குராமா வரையும் நம்ம பொருட்டோட ஃப்ரெண்ட் ஆவாரா, இல்லை 2 பேரும் ஸ்டில் நம்ம கடைசி வரைக்கும் எனிமீஸாக தான் இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்க சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பொருட்டோ வீடியோஸ் பார்க்க கீழே மறக்காம சொல்லி ஆல் போட்டுங்க. ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.